இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டே ஜாப் இருக்கும், அது நீங்கள் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மேபி உங்களுக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் இருக்கலாம். அந்த கொஞ்சம் டைமில் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 குடும்பத்துக்கு ஈவினிங்கில் ஒரு வடையை நீங்கள் போட்டு கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 சம்பாதிக்கலாங்க. ஸோ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் எப்படி அதில் கொஞ்சம் பணம் ஈட்ட முடியும்? ஏன்னா உங்களுக்கு மணி நீடு இருக்குது. ஸோ நீடு இருக்கிற நீங்கள் தான் யோசிக்கணும், எப்படி நான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்து பணம் சம்பாதிக்க முடியுமா? ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி நான் பணம் சம்பாதிக்க முடியுமா? அல்லது ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒரு கொஞ்சம் திறமை உங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும், உங்கள்கிட்ட கையில் சிம்பிளான ஒரு டிவைஸ் இருக்குது, இதை வச்சு ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி நான் பணம் சம்பாதிக்க முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நான் பணம் சம்பாதிக்க முடியுமா, பணம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த சின்ன முயற்சியில் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு பணம் வந்தால் கூட அது உங்களுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க.